ஹலோ மச்சீஸ். இந்த வீடியோவில் நம்ம இன்டர்ஃபேஸ் பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி ஒரு இன்டர்ஃபேஸை வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஒரு இன்டர்ஃபேஸை வந்து க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மாடிஃபையரை வந்து ஸ்பெசிஃபை பண்ணோம். அப்புறம் இன்டர்ஃபேஸ் கீவேர்டு, அப்புறம் இன்டர்ஃபேஸ் நேமை கொடுத்து நம்ம வந்து இன்டர்ஃபேஸை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வெஹிக்கிள் அப்படின்னு ஒரு இன்டர்ஃபேஸை வந்து க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு ஆக்சஸ் மாடிஃபையரை வந்து ஸ்பெசிஃபை பண்ணோம். ஸோ நான் பப்ளிக் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அப்புறம் இன்டர்ஃபேஸ் கீவேர்டு, அப்புறம் இன்டர்ஃபேஸ் நேமை வந்து வெஹிக்கிள் அப்படின்னு கொடுத்து நான் இன்டர்ஃபேஸை வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ளே வந்து நான் வேரியபிள்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். அப்புறம் மெத்தட்ஸும் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இன்டர்ஃபேஸ்க்குள்ளே இருக்க வேரியபிள்ஸை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். இன்டர்ஃபேஸ்க்குள்ளே இருக்க வேரியபிள்ஸ் வந்து பை டிஃபால்ட்டாகவே பப்ளிக், ஸ்டாட்டிக் அண்ட் ஃபைனலாக இருக்கும். வேரியபிள்ஸ் வந்து பை டிஃபால்ட்டாகவே ஃபைனலாக இருக்கனால நம்ம வேரியபிள்ஸை வந்து டிக்ளேர் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணோம். வெறும் டிக்ளேர் மட்டும் பண்ணிவிட்டு இனிஷியலைஸ் பண்ணாமல் விட முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வெஹிக்கிள்ன்ற இன்டர்ஃபேஸ்க்குள்ளே நான் மேக்ஸ் ஸ்பீட் அப்படின்னு ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணாமல் விட முடியாது. அப்படி இனிஷியலைஸ் பண்ணாமல் விட்டால் எரர் வந்து த்ரோ பண்ணும். ஸோ நம்ம மேக்ஸ் ஸ்பீட் அப்படின்னு ஒரு வேரியபிளை வந்து க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து டிக்ளேர் பண்ணி இனிஷியலைஸ் வந்து பண்ணோம். பை டிஃபால்ட்டாகவே இந்த வேரியபிள் வந்து பப்ளிக், ஸ்டாட்டிக் அண்ட் ஃபைனலாக இருக்கும். இந்த வேரியபிள் வந்து ஸ்டாட்டிக்காக இருக்கனால இது வந்து இந்த இன்டர்ஃபேஸுக்கு சொந்தமானது. ஸோ நம்ம இன்டர்ஃபேஸோட நேமை யூஸ் பண்ணியே நம்ம இந்த வேரியபிளை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வேரியபிள் வந்து ஃபைனலாக இருக்கனால நம்ம இந்த வேரியபிளோட வேல்யூவை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், மேக்ஸ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 140 அப்படின்னு நான் ரீஅசைன் பண்ண முடியாது. ஏன்னா இந்த வேரியபிள் வந்து பை டிஃபால்ட்டாகவே ஃபைனலாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்டர்ஃபேஸ்க்குள்ளே இருக்க வேரியபிள்ஸ் பற்றி டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம இன்டர்ஃபேஸ்க்குள்ளே இருக்க மெத்தட்ஸை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்டர்ஃபேஸ்க்குள்ளே இருக்க மெத்தட்ஸ் வந்து பை டிஃபால்ட்டாகவே பப்ளிக் அண்ட் அப்ஸ்ட்ராக்டாக இருக்கும். இன்டர்ஃபேஸ்க்குள்ளே இருக்க மெத்தட் வந்து பை டிஃபால்ட்டாகவே அப்ஸ்ட்ராக்டாக இருக்கனால நம்ம மெத்தடை வந்து டிக்ளேர் மட்டும் தான் பண்ண முடியும். இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த மெத்தடை வந்து எந்த கிளாஸ் அந்த இன்டர்ஃபேஸை இன்ஹெரிட் பண்ணுதோ அந்த கிளாஸ் வந்து இந்த மெத்தடோட இம்ப்ளிமெண்டேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வெஹிக்கிள் அப்படின்னு ஒரு இன்டர்ஃபேஸை வந்து க்ரியேட் பண்ணுறேன். அதுக்குள்ளே ரன் அப்படின்னு ஒரு மெத்தடை வந்து டிக்ளேர் பண்ணுறேன். இந்த மெத்தட் வந்து பை டிஃபால்ட்டாகவே பப்ளிக் அண்ட் அப்ஸ்ட்ராக்டாக இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ இந்த வெஹிக்கிள்ன்ற இன்டர்ஃபேஸை எந்த கிளாஸ் இன்ஹெரிட் பண்ணுதோ அந்த கிளாஸ் தான் வந்து இந்த ரன் மெத்தடோடைய இம்ப்ளிமெண்டேஷனை வந்து ப்ரொவைட் பண்ணும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்குன்ற கிளாஸ் வந்து இந்த வெஹிக்கிள்ன்ற இன்டர்ஃபேஸை வந்து இன்ஹெரிட் பண்ணுது. ஒரு இன்டர்ஃபேஸை வந்து இன்ஹெரிட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த இம்ப்ளிமெண்ட்ஸ் கீவேர்டை யூஸ் பண்ணி நம்ம இன்ஹெரிட் பண்ணுவோம். சரிங்களா? ஒரு கிளாஸ் வந்து இன்னொரு கிளாஸை வந்து இன்ஹெரிட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்டென்ஸ் கீவேர்டை வந்து யூஸ் பண்ணுவோம். ஒரு கிளாஸ் வந்து இன்னொரு இன்டர்ஃபேஸை இன்ஹெரிட் பண்ணோம் அப்படின்னா நம்ம இம்ப்ளிமெண்ட்ஸ் கீவேர்டை யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த பைக்குன்ற கிளாஸ் வந்து இந்த வெஹிக்கிள்ன்ற இன்டர்ஃபேஸை இன்ஹெரிட் பண்ணுறனால இந்த ரன்னுன்ற அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடோடைய இம்ப்ளிமெண்டேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணோம். ஸோ இந்த கிளாஸ்க்குள்ளே இந்த ரன் மெத்தடை ஓவர் ரைட் பண்ணி நம்ம அதோட இம்ப்ளிமெண்டேஷனை வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ளே இருக்க ரன் மெத்தட் வந்து பை டிஃபால்ட்டாகவே பப்ளிக் அண்ட் அப்ஸ்ட்ராக்டாக இருக்கனால நம்ம ஓவர் ரைட் பண்ணுறப்பமோ இந்த ரன் மெத்தடோடைய ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் வந்து பப்ளிக் அப்படின்னு கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னா எரர் வந்து த்ரோ பண்ணும். சரிங்களா? ஸோ இன்டர்ஃபேஸ்க்குள்ளே இருக்க மெத்தட்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ் பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம எதுக்கு இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணுறோன்றதை பற்றி பார்ப்போம். இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணி நம்மளால் வந்து அப்ஸ்ட்ராக்ஷனை வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா இன்டர்ஃபேஸ் வந்து ஒரு கிளாஸ் என்ன பண்ணணுன்றதை சொல்லும், பட் எப்படி பண்ணணுன்றத வந்து சொல்லாது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த யூபிஐன்ற இன்டர்ஃபேஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு யூபிஐ அப்ளிகேஷனுக்குள்ளே என்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் இருக்கணும் அப்படின்றத வந்து சொல்லும். பட் எப்படி அந்த ஃபங்க்ஷனாலிட்டியை
இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்றத வந்து சொல்லாது. கரெக்ட்டுங்களா? இதுதான் அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட்டு இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்டிங் கிளாஸஸ்ல என்ன செட் ஆஃப் ஃபங்ஷன் கண்டிப்பா இருக்கணும்னு ஸ்டாண்டர்டைஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், டிஃப்ரெண்ட் யுபிஐ அப்ளிகேஷன்ஸ் லைக் ஃபோன்பே இல்லைனா கூகுள் ப்ளே வந்து இந்த யூபிஐன்ற இன்டர்ஃபேஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுது அப்படின்னா, இந்த யூபிஐ இன்டர்ஃபேஸ்க்குள்ள இருக்க ஃபங்க்ஷனாலிட்டியோட இம்ப்ளிமெண்டேஷனை வந்து ப்ரொவைட் பண்ணணும். உதாரணத்துக்கு ஃபோன்பே வந்து இந்த யூபிஐன்ற இன்டர்ஃபேஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுது அப்படின்னா, இந்த சென்ட் மணின்ற ஃபங்ஷனோட இம்ப்ளிமெண்டேஷனை வந்து ஃபோன்பே வந்து ப்ரொவைட் பண்ணணும். அதே மாதிரி செக் டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியோட இம்ப்ளிமெண்டேஷனை வந்து ஃபோன்பே வந்து ப்ரொவைட் பண்ணணும். அதே மாதிரி கனெக்ட் வித் பேங்க்ன்ற ஃபங்க்ஷனாலிட்டியோட இம்ப்ளிமெண்டேஷனும் வந்து ப்ரொவைட் பண்ணணும். அதே மாதிரி வேற ஏதாவது ஒரு யூபிஐ அப்ளிகேஷன் வந்து இந்த யூபிஐ இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும், அந்த அப்ளிகேஷனும் வந்து இந்த எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியோட இம்ப்ளிமெண்டேஷனும் வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஸோ ஒரு கிளாஸ் வந்து ஒரு இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுது அப்படின்னா, அந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ள இருக்க அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடோடைய இம்ப்ளிமெண்டேஷனை வந்து கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணணும். அப்படி ப்ரொவைட் பண்ணலன்னா எரர் வந்து த்ரோ பண்ணும். நெக்ஸ்ட்டு நம்ம இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி பாலிமார்ஃபிசம் வந்து அச்சீவ் பண்ண முடியும். இன்டர்ஃபேஸ் வந்து கிளாஸ் மாதிரியே ரெஃபரன்ஸ் டேட்டா டைப்பாக யூஸ் பண்ணலாம். பட் இன்டர்ஃபேஸ்க்கு வந்து இந்த மாதிரி நியூ பேர்ட் அப்படின்னு கொடுத்து ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ண முடியாது. பட் இன்டர்ஃபேஸை ஏதாவது கிளாஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிச்சு அப்படின்னா, அதோட ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பேர்டுன்ற இன்டர்ஃபேஸை வந்து இந்த ஈகிள் கிளாஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. ஸோ நான் இந்த ஈகிள் கிளாஸோட ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி அதை வந்து இந்த பேர்ட் டைப் ரெஃபரன்ஸ் வேரியபிளில் வந்து நான் ஸ்டோர் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? அதே மாதிரி இந்த ஹென் கிளாஸ் வந்து இந்த பேர்டுன்ற இன்டர்ஃபேஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. ஸோ நான் வந்து இந்த ஹென்னோட ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி அதை வந்து பேர்ட் டைப் ரெஃபரன்ஸ் வேரியபிளில் வந்து நான் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ பேர்ட் ஆப்ஜெக்ட் ஒன் டாட் ஃப்ளை அதை கால் பண்ணேன் அப்படின்னா, ஈகிள் ஃப்ளை இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஏன்னா இந்த பேர்ட் ஆப்ஜெக்ட் ஒன் வந்து ஈகிள் ஆப்ஜெக்டோடைய ரெஃபரன்ஸை வந்து ஹோல்ட் பண்ணுது. அதனால ஈகிள் ஃப்ளை இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். அதே நான் பேர்ட் ஆப்ஜெக்ட் டூ டாட் ஃப்ளை அப்படின்னு கால் பண்ணேன்னா ஹென் ஃப்ளை இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஸோ இதை தான் ரன் டைம் பாலிமார்ஃபிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ரன் டைமில் தான் வந்து கம்பைலர் வந்து எந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும் அப்படின்றத டிசைட் பண்ணுது. புரியுதுங்களா? ஒருவேளை புரியல அப்படின்னா ரெஃபரன்ஸ் டேட்டா டைப் லெக்சரை வந்து திருப்பி பாருங்கள். அப்போ வந்து உங்களுக்கு கிளியராக இது வந்து புரியும். நெக்ஸ்ட்டு இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி எப்படி மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸை அச்சீவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஜாவாவில் வந்து கிளாஸ் யூஸ் பண்ணி மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸை வந்து அச்சீவ் பண்ண முடியாது. அது ஏன் பண்ண முடியாது அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் லேண்ட் அனிமல் அப்படின்னு ஒரு கிளாஸை வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே வந்து கேன் ப்ரீத் அப்படின்னு ஒரு மெத்தடை வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி வாட்டர் அனிமல் அப்படின்னு ஒரு கிளாஸை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளேயும் கேன் ப்ரீத் அப்படின்னு ஒரு மெத்தடை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு crocodile அப்படின்னு ஒரு கிளாஸை வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். அது வந்து லேண்ட் அனிமல்ன்ற கிளாஸ்லேருந்தும் இன்ஹெரிட் பண்ணும். அப்புறம் வாட்டர் அனிமல்ன்ற கிளாஸ்லேருந்தும் இன்ஹெரிட் பண்ணுது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 கிளாஸ்லையுமே வந்து கேன் ப்ரீத்ன்ற ஃபங்க்ஷன் தான் இருக்குது. ஸோ இந்த crocodile கிளாஸ்க்கு வந்து எந்த கேன் ப்ரீத் ஃபங்க்ஷனை வந்து இன்ஹெரிட் பண்ணணும் அப்படின்னு தெரியாது. ஸோ இதனால தான் கிளாஸஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸை வந்து அச்சீவ் பண்ண முடியாது. இப்போ நான் இதே எக்ஸாம்பிளை வந்து இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதில் வந்து நம்ம மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸை வந்து எப்படி அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றத நான் இப்போ காமிக்க போகிறேன். ஸோ நான் இப்போ லேண்ட் அனிமல் அப்படின்னு ஒரு இன்டர்ஃபேஸை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே கேன் ப்ரீத்
அப்படின்ற மெத்தட வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அப்புறம் வாட்டர் அனிமல் அப்படின்னு ஒரு இன்டர்ஃபேஸ கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளேயும் கேன் பிரீத் அப்படின்ற மெத்தட வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த crocodileன்ற கிளாஸ் வந்து லேண்ட் அனிமல்லேருந்தும் இன்ஹெரிட் பண்ணுது. அப்புறம் வாட்டர் அனிமல்லேருந்தும் இன்ஹெரிட் பண்ணுது. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லேண்ட் அனிமல்குள்ளேயும் வந்து நம்ம மெத்தட டிக்ளேர் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். இந்த வாட்டர் அனிமல்ன்ற இன்டர்ஃபேஸ்குள்ளேயும் நம்ம டிக்ளேர் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். நம்ம எந்த இம்ப்ளிமெண்டேஷனும் வந்து குடுக்கல. ஸோ இந்த crocodile கிளாஸ் வந்து இந்த கேன் பிரீத்ன்ற மெத்தட ஓவர் ரைட் பண்ணி அதோட இம்ப்ளிமெண்டேஷன வந்து ப்ரொவைட் பண்ணிரும். ஸோ நான் இப்போ வந்து crocodile ஆப்ஜெக்ட்ட கிரியேட் பண்ணி கேன் பிரீத் அப்படின்னு கால் பண்ணேன்னா, இந்த crocodile கிளாஸ்க்குள்ள இருக்க இந்த கேன் பிரீத் ஃபங்ஷன் வந்து கால் ஆகும். ஸோ இதனால தான் இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணி நம்ம மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸை வந்து அச்சீவ் பண்ண முடியுது. ஸோ உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அதெல்லாம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ நம்ம குவிக்காக இன்டர்ஃபேஸ் பற்றி கோட் பண்ணி பார்ப்போம். ஒரு இன்டர்ஃபேஸை வந்து கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இன்டர்ஃபேஸ் கீவேர்ட் யூஸ் பண்ணி இன்டர்ஃபேஸோட நேமை கொடுத்து கிரியேட் பண்ணிக்கலாம். இன்டர்ஃபேஸோட நேமை வந்து நான் யூபிஐ அப்படின்னு கொடுக்குறேன். அப்புறம் அதுக்குள்ள சென்ட் மணி அப்படின்னு ஒரு மெத்தட வந்து டிக்ளேர் பண்ணுறேன். இன்டர்ஃபேஸ்க்குள்ள இருக்க மெத்தட்ஸ் வந்து பை டிஃபால்ட்டாகவே பப்ளிக் அண்ட் அப்ஸ்ட்ராக்டாக இருக்கும். ஸோ நம்ம பப்ளிக் அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு எக்ஸ்பிளிசிட்டாக கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பை டிஃபால்ட்டாகவே பப்ளிக் அண்ட் அப்ஸ்ட்ராக்டாக இருக்கும். இன்டர்ஃபேஸ் மெத்தட்ஸ் வந்து அப்ஸ்ட்ராக்டாக இருக்கனால நம்ம வந்து மெத்தட் பாடி வந்து கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு எரரை த்ரோ பண்ணும். இன்டர்ஃபேஸ் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் கேனாட் ஹேவ் அ பாடி அப்படின்னு ஒரு எரர் வந்து த்ரோ பண்ணும். ஸோ இப்போதைக்கு இன்டர்ஃபேஸோட மெத்தட்ஸ் வந்து டிக்ளேர் மட்டும் பண்ணிடலாம். அப்புறம் இன்டர்ஃபேஸ்க்குள்ளே வந்து ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணுறேன், மேக்ஸ் லிமிட் அப்படின்னு. அதை வந்து 10,000க்கு வந்து நான் செட் பண்ணிடுறேன். இன்டர்ஃபேஸ்க்குள்ள வேரியபிள்ஸ் வந்து பை டிஃபால்ட்டாகவே பப்ளிக், ஸ்டாட்டிக் அண்ட் ஃபைனலாக இருக்கும். ஸோ நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக பப்ளிக், ஸ்டாட்டிக், ஃபைனல் அப்படின்னு மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பை டிஃபால்ட்டாகவே அது பப்ளிக், ஸ்டாட்டிக் அண்ட் ஃபைனலாக இருக்கும். வேரியபிள்ஸ் வந்து ஸ்டாட்டிக்காக இருக்கனால நம்ம இன்டர்ஃபேஸோட நேமை வச்சே நம்ம இந்த வேரியபிளை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் யூபிஐ டாட் மேக்ஸ் லிமிட் அப்படின்னு கொடுத்து நான் வேரியபிளை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த வேரியபிள் வந்து பை டிஃபால்ட்டாகவே ஃபைனலாக இருக்கனால நான் அந்த வேல்யூவை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. நான் இப்போ யூபிஐ டாட் மேக்ஸ் லிமிட் இஸ் ஈக்குவல் டு 50 அப்படின்னு சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணேன் அப்படின்னா எரர் வந்து த்ரோ பண்ணும். cannot assign a value to final variable அப்படின்னு ஒரு எரர் வந்து த்ரோ பண்ணும். இப்போ வந்து ஜிபே அப்படின்னு ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணுறேன். அது வந்து இந்த யூபிஐன்ற இன்டர்ஃபேஸை வந்து இன்ஹெரிட் பண்ணும். ஸோ நான் இம்ப்ளிமெண்ட்ஸ் யூபிஐ அப்படின்னு கொடுத்துட்றேன். இந்த கிளாஸ் வந்து இந்த யூபிஐன்ற இன்டர்ஃபேஸை இன்ஹெரிட் பண்ணுறனால அது கண்டிப்பாக இந்த யூபிஐக்குள்ளே இருக்க அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸோட இம்ப்ளிமெண்டேஷனை வந்து ப்ரொவைட் பண்ணணும். அப்படி பண்ணலன்னா எரர் வந்து த்ரோ பண்ணும். ஜிபே must either be declare abstract or implement abstract method send money அப்படின்னு எரர் த்ரோ பண்ணுது. ஸோ நம்ம இந்த சென்ட் மணியோட இம்ப்ளிமெண்டேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னா இந்த எரர் வந்து போயிடும். ஸோ இப்போ இந்த சென்ட் மணி ஓவர் ரைட் பண்ணி அதோட இம்ப்ளிமெண்டேஷனை வந்து ப்ரொவைட் பண்ணலாம். பை டிஃபால்ட்டாகவே இந்த சென்ட் மணி வந்து பப்ளிக்காக இருக்கனால நம்ம ஓவர் ரைட் பண்ணுறப்போ பப்ளிக் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணோம். இதுக்குள்ள ஜிபே சென்ட் மணி இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு பிரிண்ட் பண்ணிடுறேன். இன்டர்ஃபேஸ்க்கு வந்து நம்ம ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ண முடியாது. பட் இன்டர்ஃபேஸை வந்து ரெஃபரன்ஸ் வேரியபிளாக வந்து யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் யூபிஐ ஆப்ஜெக்ட் அப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிளை வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ரெஃபரன்ஸ் வேரியபிள் வந்து இந்த ஜிபேன்ற ஆப்ஜெக்டோடைய ரெஃபரன்ஸை வந்து ஹோல்ட் பண்ணும். ஸோ நான் இப்போ யூபிஐ ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு நியூ ஜிபே அப்படின்னு கொடுத்தேன்னா இந்த யூபிஐ ஆப்ஜெக்ட்ன்ற ரெஃபரன்ஸ் வேரியபிள் வந்து இந்த ஜிபே ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸை வந்து ஹோல்ட் பண்ணும். ஸோ நான் இப்போ யூபிஐ ஆப்ஜெக்ட் டாட் சென்ட் மணி அப்படின்னு
கால் பண்ணேன்னா, இந்த சென்ட் மணி வந்து கால் ஆகி பிரிண்ட் ஆகும். ஸோ நான் இப்போ கோட ரன் பண்றேன். ஜிபே சென்ட் மணி இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இன்டர்ஃபேஸ்க்கு வந்து ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ண முடியாது. பட் இன்டர்ஃபேஸை வந்து ரெஃபரன்ஸ் வேரியபிளா யூஸ் பண்ணலாம். எந்த கிளாஸ் இந்த இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுதோ, அதோட ஆப்ஜெக்ட்டை வந்து இந்த ரெஃபரன்ஸ் வேரியபிள் வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஜாவா 8 அண்ட் ஜாவா 9ல் வந்து இன்டர்ஃபேஸில் இன்னும் சில நியூ ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. அது பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.